அகமதாபாத்தில் நிகழ்ந்த கோர விமான விபத்து உலகையே உலுக்கியுள்ளது. லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மருத்துவர்கள் விடுதியில் விழுந்து வெடித்து சிதறியதில் 241 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மகிழ்ச்சி, ஆசை, கனவுகளுடன் விமானம் ஏறிய பயணிகளின் உயிர்களை பறித்துச் சென்றுள்ளது இந்த கோர விபத்து. ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்திச் சென்ற அகமதாபாத் விமான விபத்து நடந்தது எப்படி? புறப்பட்ட சில வினாடிகளில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது ஏன்? 241 பேர் உயிரிழந்த போதும் விமானத்தில் இருந்த ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்த அதிசயம் நடந்தது எப்படி என பல கேள்விகளுக்கு விடை தேடிக் கொண்டிருக்கும் நிலையில் இதேபோல் நடந்த கோர விமான விபத்துகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். வானில் பறவைகள் சிறகு விரித்து பறப்பதை வியந்து பார்த்து கொண்டே இருந்த மனிதன் ஒரு கட்டத்தில் தானும் வானில் சிறகை விரித்து பறக்க வேண்டும் என்று விரும்பினார். விண்ணில் பறக்க வேண்டும் என்ற மனித ஆசைக்கு பாதை வகுத்தது விஞ்ஞானம். விமானத்தில் பறப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருந்தாலும் சில நேரங்களில் நிகழும் விமான விபத்துகள் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. குறிப்பாக பயணிகளுடன் விமானம் மாயம், கடலில் விழுந்து மூழ்கிய விமானம், சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் என மொத்தமாக உயிர் பலி வாங்கிய விமான விபத்துக்கள் உலகை அவ்வப்போது உலுக்கி விடுகின்றன. விமானம் கண்டறியப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் மர்மம் விலகாத விபத்துக்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. விமான பயணத்தின் தொடக்கம், அதன் வளர்ச்சி, உலகையே அதிர வைத்த விமான விபத்துக்கள் ஆகியவை குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். உலகின் முதல் விமானம் சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1903ஆம் ஆண்டுதான் கண்டறியப்பட்டது. ஆர்வில் மற்றும் வில்பர் ஆகியோர், சுருக்கமாக ரைட் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், முதல் முறையாக ஒரு விமானத்தை உருவாக்கினர். 1903 டிசம்பர் 17ஆம் தேதி அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் உள்ள சிட்டி ஹாக் கடற்கரை பகுதியில் தாங்கள் உருவாக்கிய விமானத்தில் ரைட் சகோதரர்கள் வானில் பறந்தனர். 12 வினாடிகள் மட்டுமே நீடித்த பயணம் அது. 120 அடி தொலைவுக்கு பறந்தனர். தொலைவு மிக குறைவு என்றாலும் வரலாற்றின் மிக முக்கிய நிகழ்வாக அது மாறியது. இன்றைய நவீன விமான பயணங்கள், விண்வெளி சாதனைகள் அனைத்துக்குமான அடித்தளம் அது. இந்த முயற்சியை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 17ஆம் தேதி ரைட் சகோதரர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது. ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்த விமானம் சோதனை முயற்சியாக தொடர்ந்து தயாரிக்கப்பட்டது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட விமானம் முதல் முறையாக 1908 செப்டம்பர் 17ஆம் தேதி விபத்தில் சிக்கியது. அமெரிக்காவின் விர்ஜீனியா மாகாணத்தில் நிகழ்ந்த விபத்தில் விமானத்தில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். விபத்து ஏற்பட்ட போதும் விமானங்கள் மீதான ஈர்ப்பு, விமானங்கள் தயாரிப்பும் பயன்பாடுகளும் அதிகரித்து கொண்டேதான் இருந்தன. சில அடி தொலைவுக்குள் தொடங்கிய விமான பயணம் கடல் தாண்டி, கண்டங்கள் தாண்டி விரிய தொடங்கியது. மரக்கட்டைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் பறக்கும் நட்சத்திர விடுதிகள் எனும் அளவுக்கு இன்றைக்கு நவீனமடைந்துள்ளது. விமானம் கண்டறியப்பட்டதை அடுத்து முதலில் உலகப் போர் காலகட்டத்தில் போர் நடவடிக்கைகளுக்காக விமானங்களின் பயன்பாடுகள் அதிகரிக்க தொடங்கின. உலகப் போருக்கு பின்னால் மக்களும் தொழில்துறையினரும் விமானங்களை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கினர். விமான பயன்பாடுகள் அதிகரித்த அளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக விமான விபத்துக்களும் அரங்கேறிக் கொண்டேதான் இருந்தன. 1916ஆம் ஆண்டு மர வணிகர் வில்லியம் போயிங் என்பவரால் போயிங் விமான நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1959 முதல் 2020 வரையிலான 61 ஆண்டுகளில் 2082 விமான விபத்துக்களை சந்தித்துள்ளதாகவும் அதில் 30,000 பேர் உயிரிழந்ததாகவும் அந்த நிறுவனத்தின் அறிக்கை கூறுகிறது. இவற்றில் அமெரிக்கா மற்றும் கனடாவில் நிகழ்ந்த விபத்துக்களில் உயிரிழந்தவர்கள் மட்டும் 6,206 பேர் ஆகும். குறிப்பாக 2011 முதல் 2020 வரையிலான 10 ஆண்டுகளில் 320 விபத்துக்களை சந்தித்துள்ளதாக 100 ஆண்டு கடந்த போயிங் விமான நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த விபத்துக்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1752 ஆகும். இது போயிங் நிறுவன விமானங்கள் மிக அதிகமான விபத்துக்களை சந்தித்த காலமாக கருதப்படுகிறது. 2018 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் இந்தோனேஷியா மற்றும் எத்தியோப்பியாவில் போயிங் 737 ரக விமானங்கள் விபத்திற்குள்ளானதில்
300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து போயிங் 737 ரக விமானங்கள் உற்பத்தி இடைக்காலமாக நிறுத்தப்பட்டது. போயிங் 737 ரக விமானங்களுக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தடை விதிக்கும் அளவுக்கு நிலைமை சென்றது. பல மாதங்களுக்கு பிறகு அந்த நிறுவனம் மேற்கொண்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு தடை தளர்த்தப்பட்டது. உலக அளவில் 1974ஆம் ஆண்டு மிகப்பெரிய விமான விபத்து நிகழ்ந்தது. துர்கிஷ் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 981 விமானம் தகவல் தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக பாரிஸ் அருகே உள்ள வனப்பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் பயணித்த 346 பேரும் உயிரிழந்தனர். 3 ஆண்டு இடைவெளியில் 1977ஆம் ஆண்டு மற்றொரு மிகப்பெரிய விபத்து ஒன்று நிகழ்ந்தது. 1977 மார்ச் 27ஆம் தேதி ஸ்பெயினின் டெனரிஃப் தீவில் உள்ள விமான நிலைய ஓடுதளத்தில் 2 போயிங் 747 ரக விமானங்கள் மோதி விபத்து ஏற்பட்டன. KLM ஃபிளைட் 4805 விமானம் ஓடுதளத்தை கடந்து பறக்க தயாராகிய போது ஓடுதளத்தில் நின்று கொண்டிருந்த பான் ஆம் ஃபிளைட் 1736 மீது மோதி பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 583 பேர் உயிரிழந்தது உலகையே உறைய வைத்தது. பான் ஆம் ஃபிளைட் 1736 விமானத்தில் இருந்தவர்களில் 61 பேர் மட்டுமே உயிர் தப்பினர். சக்கரம் மேலே போகிறதுக்கு கீழே வர்றதுக்கு அதனுடைய கண்ட்ரோல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, மேலே போக கீழே வர, அது எல்லாத்துக்குமே ஹைட்ராலிக் பவர் தான் யூஸ் பண்ணுறாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த ஹைட்ராலிக் பவர் அப்படிங்கிறது அது ஃபெயில் ஆகலாம், ஆனால் ஒரு சிஸ்டம் மட்டுமே இருக்காது, ஒரு 4 சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங், இன்ஜின்ஸே கூட டக்குன்னு திடீர்னு இன்ஜின் நின்றுடாது. அதுக்கு நிறைய பேக்கப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு டக்குன்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு பிரச்சனை வர இயலாத சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் விபத்து நடக்கிறதுக்கு ஒன்று பிளேன் உள்ளே இருக்கிற மனிதர்கள் காரணமாக இருக்கலாம், இல்லை பிளேன் விமானம் பறந்துகிட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற ஏடிசின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோலுக்கு பின்னாடி இருக்கிற ரேடாரில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். த மேன் பிஹைண்ட் த சிஸ்டம், அவங்க தான் முதல் காரணமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இன்றைய காலகட்டங்களில் ஒரு விபத்து நேரிடுதுன்னா இப்படி தான் நடக்குது. திடீர்னு ஒரு விஷயம் நடக்காது. ஒரு சங்கிலி இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த சங்கிலியில் நிறைய தொடர்புகள் இருக்குது இல்லையா, அது முதல்ல ஒரு சங்கிலியில் இருக்கிற அந்த கூட்டு ஒன்று மட்டும் விரியுது வந்துடுதுன்னு சொன்னால் அடுத்தது எப்படி வரப்போகுது, அடுத்தது என்ன நடக்குதுன்னு 1 2 3 4ன்னு தொடர் நிகழ்வாக சில விஷயம் நடந்துகிட்டே வரும். அதை ஒரு விமானியாகப்பட்டவர் உள்ளே உட்காந்துருக்கும்போது இது இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சில மாத இடைவெளியில் இந்தியாவை உலுக்கிய முதல் விமான விபத்து நடந்தது. 1978 புத்தாண்டு தினத்தில் மும்பையில் இருந்து துபாய் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் அரபிக்கடலில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. விமானத்தில் பயணித்த 213 பேரும் உயிரிழந்தனர். விமானத்தின் பாகங்கள் சரியாக செயல்படாதது, ஊழியர்களின் தகவல் தொடர்பில் ஏற்பட்ட தவறுகள் ஆகியவை இந்த விபத்துக்கான காரணங்களாக கூறப்பட்டன. 1979 அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் புறப்பட்ட போது அதன் இறக்கையில் இருந்த என்ஜின் பழுதானதால் நிலை தடுமாறி விமானம் உருண்டு விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 273 பேரும், விபத்து நிகழ்ந்த இடத்தில் நின்றிருந்த 2 உயிரிழந்தனர். இதையடுத்து 1985ஆம் ஆண்டு ஜப்பான் ஏர்லைன்ஸின் போயிங் 747 ரக விமானம் 524 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த போது டோக்கியோ பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் மோதி விபத்து ஏற்பட்டது. விமானம் முழுவதுமாக வெடித்து சிதறியதில் விமானத்தில் பயணித்தவர்களில் 520 பேர் உயிரிழந்தனர். 4 பேர் மட்டுமே அதில் உயிர் பிழைத்தனர். 1996ஆம் ஆண்டு டெல்லி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக வந்த கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் மீது மோதியது. மேற்கு டெல்லியின் சர்க்கி தாத்ரி என்ற பகுதியில் மிகப்பெரிய வெடிச்சத்தத்துடன் விபத்து நிகழ்ந்தது. 2 விமானங்களிலும் இருந்த 349 பேர் உயிரிழந்தனர்.
தகவல் தொடர்பில் கஜகஸ்தான் விமானிகளுக்கு இருந்த சிக்கல் மற்றும் விமான நிலையத்தில் இருந்த 2ஆம் நிலை கண்காணிப்பு ரேடார் செயல்படாமல் போனது ஆகியவை விபத்துக்கான காரணங்களாக தெரிய வந்தது. 2001 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நியூயார்க் அருகே விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் இருந்த 260 பேரும் விமானம் விழுந்த இடத்தில் இருந்த 5 பேரும் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டு மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று மாயமாகி போனது. கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த விமானம் ஏன் விபத்திற்குள்ளானது, எங்கு காணாமல் போனது, எங்கே விழுந்தது என எந்த தகவல்களும் இறுதி வரை கண்டறியப்படவில்லை. மிக நீண்ட காலம் மிக அதிக பொருட்செலவில் நடைபெற்ற தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த விமானத்தில் பயணித்த 239 பேரும் விபத்தில் பலியானதாக அறிவிக்கப்பட்டனர். எனினும் விமானத்தின் பாகங்களோ உடல்களோ இதுவரை கண்டறியப்படவில்லை என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இவையெல்லாம் உலக அளவில் நூற்றுக்கணக்கானோரை பலிவாங்கிய மிக மோசமான விமான விபத்துக்களாக பட்டியலிடப்படுகின்றன. அண்மை காலத்தில் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விமான விபத்து கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிகழ்ந்தது. துபாயில் இருந்து வந்த பயணிகள் விமானம் கோழிக்கோட்டில் தரையிறங்கும் போது தடுமாறி விபத்திற்குள்ளானது. வேகமான மீட்பு நடவடிக்கையால் பலர் உயிர் தப்பினாலும் 18 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கையில் உயிர் பலி வாங்கிய விமான விபத்துக்களைப் போலவே பிரபலங்கள் விமான விபத்துக்களில் உயிரிழப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. இந்தியாவையே அதிர வைத்த விமான விபத்து சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் சிங்கப்பூரில் தங்கியிருந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா அணு ஆயுதங்களை வீசியதை அடுத்து ஜப்பானின் அறிவுறுத்தலை ஏற்று 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி உதவியாளருடன் தனி விமானம் மூலம் புறப்பட்டார் நேதாஜி. தைவானில் இறங்கி எரிபொருள் நிரப்பிக்கொண்டு புறப்பட்ட விமானம் திடீரென மாயமாகி போனது. இதையடுத்து விமான விபத்தில் சிக்கி நேதாஜி உயிரிழந்து விட்டதாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. ஆனால் இதனை நேதாஜியின் ஆதரவாளர்கள் ஏற்கவில்லை. இப்போது வரை நேதாஜி மரணத்தில் அந்த குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. நேதாஜி மறைவுக்கு பிறகு இந்திய அரசியலை உலுக்கிய விமான விபத்து என்றால் அது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மகனான சஞ்சய் காந்தி மரணமடைந்த விமான விபத்துதான். விமான சாகசங்களில் ஆர்வம் கொண்டிருந்த சஞ்சய் இந்திரா காந்திக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு தலைமையேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட காலம் அது. 1980ஆம் ஆண்டு டெல்லி ஃப்ளையிங் கிளப்பின் புதிய விமானம் ஒன்றை இயக்கிய போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளாகவே மரணமடைந்தார் சஞ்சய். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாதவராவ் சிந்தியா சென்ற விமானம் 2001 செப்டம்பர் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மணிப்புரி மாவட்டத்தில் விபத்தில் சிக்கியது. விமான விபத்துக்கள் மட்டுமின்றி இந்திய அரசியல் தலைவர்களை பலிகொண்ட ஹெலிகாப்டர் விபத்துக்களும் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உண்டு. 2002 மார்ச் 3ஆம் தேதி ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 12வது நாடாளுமன்றத்தின் மக்களவை சபாநாயகராக பதவி வகித்த ஜிஎம்சி பாலயோகி உயிரிழந்தார். பாலயோகி மரணத்தின் அதிர்வுகள் ஓய்ந்த சில மாதங்களில் 2009ஆம் ஆண்டு ஆந்திர முதலமைச்சராக இருந்த OS ராஜசேகர ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நடிகை சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார். ரஜினிகாந்த் உள்ளிட்ட தென்னிந்திய திரையுலகின் முன்னணி கதாநாயகர்களோடு நடித்து வந்த சௌந்தர்யாவின் திடீர் மரணம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. 2021 டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டின் குன்னூர் அருகே நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து இந்தியாவையே அதிர வைத்தது. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அல்லாத முதல் முப்படை தலைமை தளபதியான பிபின் ராவத் டெல்லியில் இருந்து சிறப்பு விமானத்தின் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு வந்து அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்துக்கு புறப்பட்டார். நண்பகல் 12:15 வெலிங்டன் சென்றிருக்க வேண்டிய ஹெலிகாப்டரின் தொடர்பு 12:08 அளவில் துண்டிக்கப்பட்டது. அதாவது தரையிறங்குவதற்கு 7 நிமிடங்களுக்கு முன்பாக பிபின் ராவத் பயணித்த ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மதுரிகா ராவத் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர்.
ஹெலிகாப்டர் விபத்தும் உயிரிழப்பும் உறுதி செய்யப்பட்டு மாலை 6 மணியளவில் நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டது. இவ்வாறு உலகத்தை, இந்தியாவை உலுக்கிய விமான விபத்துக்களின் பட்டியலின் எண்ணிக்கை மிக நீளமானது. அண்மையில் நேபாளத்தின் பொக்காராவில் இருந்து புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஜோம்சோம் நோக்கி சென்ற டிவின் ஓட்டர் 9 NAET என்ற விமானம் விபத்தில் சிக்கியது. விமானம் புறப்பட்ட 12 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தசாங் 2 என்ற பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 4 விமானி மற்றும் விமான பணியாளர்கள் உள்ளிட்ட விமானத்தில் இருந்த 21 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டனர். விமான விபத்துக்கள் பெரும்பாலும் தகவல் தொடர்பில் ஏற்படும் சிக்கல்கள் காரணமாகவும் விமானிகளின் சிறு சிறு தவறுகள் காரணமாகவும் தான் நடைபெறுகின்றன. பருவநிலை, தொழில்நுட்ப கோளாறுகளும் விமான விபத்துக்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே நேரத்தில் விமான பயணங்களின் மீதான மனிதர்களின் ஆர்வம் குறைவதே கிடையாது. இந்த 30,000 அடி, 35,000 அடி, 40,000 அடியில் பறந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த காற்று அழுத்தம் கம்மியாக இருக்கும், வெளியில் கம்மியாக இருக்கும். ஆனால் பிளேனுக்குள்ளால் காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா 10,000 அடிக்கு மேலே போயிட்டா ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர் வாயு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிளேன் 40,000 அடி பறந்துட்டு இருந்தாலும் பிளேனுக்குள்ளே உட்காந்துருக்கிற அந்த கேபின் சொல்லக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து அது 7,000 6,000 அடி உயரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அங்கே அதில் ஏதாவது அதுக்கு வந்து அந்த ஏர் கண்டிஷனிங் அண்ட் ப்ரெஷரைசேஷன் சொல்லுவாங்க. அந்த அழுத்த வேறுபாடு வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். இல்லை ஏதோ ஒரு ஜன்னலோ இல்லை கதவோ இல்லை கீழே இருக்கிற கார்கோவில் இருக்கிற கதவோ சட்டுன்னு திறந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நடக்கலாம். அப்படி நடக்கும்போது திடீர்னு இந்த காற்றழுத்தம் மாறுதல் வரும்பொழுது டக்குன்னு உள்ளால் வந்து வெளியில் இருக்கிற காற்றழுத்தமும் பிளேனுக்குள்ளே இருக்கிற காற்றழுத்தமும் ஒரே நிலைமைக்கு வரும்பொழுது ஒரு கடன்னு விமானி வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுத்து பிளேனை சீக்கிரம் கீழே கொண்டுட்டு வரணும். இல்லைன்னா பிளாக் அவுட்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஜூன் 12ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்டது. இதில் பயணிகள், விமானிகள், விமான பணியாளர்கள் என மொத்தம் 242 பேர் இருந்தனர். விமானம் கிளம்புவதாக விமான ஓட்டிகள் அறிவிப்பு வெளியிட்டதும் ரன்வேயிலிருந்து கிளம்பியது போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம். விமானம் ஓடு பாதையிலிருந்து புறப்பட்டு மேலெழும்பிய நிலையில் அதன் வேகம் அப்படியே நீடிக்கவில்லை. புறப்பட்ட 34வது வினாடியில் அகமதாபாத்தின் மேகானி நகரில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விமானம் மோதி தீப்பற்றி எரிந்தது. பலத்த வெடிசத்தம், வானுயர் கரும்புகையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அப்பகுதி மக்கள். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் இறங்கினர். கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்த நிலையிலும் விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த விமானத்தில் பயணம் செய்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் பரிதாபமாக உயிரிழந்தார். உலகையே உறைய வைத்துள்ள அகமதாபாத் விமான விபத்து பல குடும்பங்களின் புன்னகையையும் கனவுகளையும் சிதைத்துள்ளது. விமானத்தில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களில் பறிபோன உயிர்களை நினைத்து உறவுகள் கலங்கி தவிக்கின்றன. இந்த கோர விபத்தில் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்ற ஒரு பயணி மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு டாடா குழுமம் தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் செலவை டாடா குழுமம் ஏற்கும் என்றும், சேதமடைந்த பிஜே மருத்துவக் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள முறையும் விமான விபத்துகள் ஏற்படும் போது விபத்து எப்படி நடந்தது, என்ன காரணம் என விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கைகளும் வெளியிடப்படுகின்றன. தொழில்நுட்ப கோளாறால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க ஆய்வுகள் நடத்தப்பட்டு தீர்வுகள் காணப்பட்டதாக அறிவிப்புகளும் வெளியாகின்றன. ஆனால் விமான விபத்துகள் நின்ற பாடில்லை. இனியாவது இதுபோன்று கோர விபத்துகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.